இப்போ ஜான்வரி மாதம் தான் வந்து என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவரையும் என்னையும் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டாங்க. அவர் எதுக்கோ உள்ள வர போய் அவர் கூட நான் இருந்ததாகவும். ஓ அப்படியா விஷயம். என்னை அங்கேருந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க சித்தப்பா வீட்டிலே. எதுக்கு அவங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டு போயிட்டேன்னா அதுவும் எப்படி மேடம்? எனக்கு அப்போ வந்து 13 இயர்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு அங்கேருந்து என்னை பெற்றவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு மறாவது நாள் கார் புக் பண்ணி ஜான்வரி 3 அன்னைக்கு புக் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அங்கேயே எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. என்னுடைய அம்மாவுடைய பெரியம்மா நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க வீட்டுக்கார் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு குழந்தை பிறக்காது, அதனால நீ குழந்தை பெற்று கொடு. ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படின்ட்டு நான் உனக்கு 5 சவரத்தில் நான் உனக்கு சரடு எடுத்து போடுறேன், வீடு எழுதி வைக்கிறேன், என்னென்னவோ சொன்னார். சின்ன பொண்ணு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. நான் எங்கேருந்து வந்து நான் அங்கேயே போகிறேன், எனக்கு இருக்க பிடிக்கல. நான் அடம் பிடிச்சி நான் கிளம்பி நான் மறுபடியும் நான் மெட்ராஸ்க்கு திருவான்மியூருக்கே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மேடம் எனக்கு மேரிட் ஆச்சு. எப்படி அவர் போக வர அடிக்கடிக்கு இருப்பார் அந்த பக்கம். ஃப்ரெண்ட்ஸு யாராவது பார்க்கணுன்னா போகணும். அப்போ தான் வந்து அவர் எனக்கு பழக்கம். என்ன நடக்குது?